வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? தலை எதுவும் வலிக்குதா? இருங்க, நான் வேணா டீ எடுத்துட்டு வருவா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா, நீ எதுக்கு சிங்கப்பூர் போற? அத நான் சொன்னனே, ஒரு எக்ஸ்போ இருக்கு, அதுக்குதான். ஆனா டிக்கெட் போடுறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இல்ல, அது திடீர்னு விஷயம் தெரிஞ்சுதா லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் போட்டுனா வந்து சொல்லிக்கலான்னு இருந்துட்டேன். எனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டிருக்கலாம்ல. கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போ தானே, நானும் வந்திருப்பேன்ல. இல்லங்க, வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நீங்க நீங்க இல்லனா அப்புறம் நல்லா இருக்காதுல்ல. ஆமாமா, நல்லா இருக்கு. நீ தனியா போகணுமேன்னு யோசிச்சு. நான் சமாளிச்சுக்கிறேங்க. எப்படி மகா, எப்படி சமாளிப்ப? மலேசியா டிக்கெட்டை வச்சுக்கிட்டு எப்படி சிங்கப்பூர் போவ? என்ன அப்படி பாக்குற? சொல்லு, எப்படி மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டுட்டு சிங்கப்பூர் போக முடியும்? ஓ, வா 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 வா, வீட்ல சிங்கப்பூர்னு போய் சொல்லிட்டு மலேசியாவுக்கு போக முடியும்ல? நாம என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் ரோபோ மாதிரி தலைய ஆட்டி ஆட்டி நிக்கிறவன் தானே. இவனை ஏமாத்துறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நினைச்சிட்டேல்ல? எல்லாரும் சொல்லி காட்டுற மாதிரி நான் ஒரு டம்மி பீஸ்னு நீயும் நினைச்சிட்டேல்ல? இல்லங்க, நீங்க போதும் மகா, நீ சொன்ன போய் வரைக்கும் போதும். இன்னும் அதை மறைக்க வேற போய் சொல்லாத. என்ன கேட்ட என்கிட்ட? டயர்டா இருக்கீங்கன்னு கேட்டல? ஆமா மகா, ரொம்ப டயர்டா இருக்க. நீ சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு 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 நான் டயர்ட் ஆயிட்டேன். என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேட்க மாட்டேன் மகா, கேட்க மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், கேட்க பிடிக்கல. அன்பும் பாசமும் காதலும் உண்மையா நிறைஞ்சிருந்த இந்த ரூம்ல இப்ப எங்க திரும்பினாலும் பொய் 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 மட்டும்தான் இருக்கு. உன்னையும் என்னையும் சுத்தி பொய் மட்டும்தான் இருக்குமா? நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன்னு இப்படி பிடிவாதம் பிடிச்சா நான் அப்ப என்னதாங்க பண்றது? நீ பிடிவாதம் பிடிக்கிறல்ல, யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன், அந்த மேகனா பின்னாடி தான் போவேன்னு நீ பிடிவாதம் பிடிக்கிறல்ல மகா, எங்களுக்கும் அப்படிதானே இருக்கும். இந்த ரூம்குள்ள வந்து சிங்கப்பூருக்கு எதுக்கு போறேன்னு கேட்டல்ல, அது வரைக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை நம்பின மகா. ஆனா நீ எக்ஸ்போக்கு போறேன்னு நீ என்கிட்ட போய் சொன்ன. போய் சொன்னியா இல்லையா? நீங்க தான் போய் சொல்றீங்க. நீங்க தான் போய் சொல்றீங்க. கேள்வி கேட்ட நிமிஷம் வரைக்கும் உன்னை நம்பின மகான்னு சொல்றீங்கல்ல, அது போய். மகா உண்மையான விஷயத்தை தான் சொல்லுவா, தப்பான விஷயத்த செய்ய மாட்டா. ஒரு தப்புன்னா அது குடும்பத்தை பாதிக்கும்னா எப்படியோ போகட்டும்னு கண்டு காணாம அவ போக மாட்டா. மகா செஞ்சா அது சரியா இருக்கும்னு இத்தனை நாள் நீங்க என்ன நம்புனீங்கல்ல, அந்த நம்பிக்கையில ஒரு பர்சன்ட் கூட இப்ப உங்களுக்கு என் மேல இல்ல. சிங்கப்பூருக்கு போறேன்னு சொன்னத பொய்யன்னு சந்தேகப்பட்டு நீங்க என் டிக்கெட் எடுத்து பாத்துருக்கீங்கல்ல. என் சந்தேகம் ஒண்ணும் தப்பில்லையே. நீ சிங்கப்பூர் போறேன்னு சொன்னது போய் தானே? டேய், நான் உன்னை சரியா தானே புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லைங்கிறதையும் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். மகா, இங்க பார், நான் சந்தேகப்பட்டு உன் டிக்கெட் எடுத்து பார்க்கல. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மலேசியாவுக்கு நீ டிக்கெட் போட்டிருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஏன்னா நீ டிக்கெட் போட்டது என் ஃப்ரெண்டோட ஏஜென்சில இருந்துதான். மேகனாவை பத்தி துப்பு தொலைக்கணுங்கிற வெறியில உனக்கு அவன் என் ஃப்ரெண்டுங்கிறது கூட மறந்து போச்சு. என்ன மகா யோசிக்கிற?
என்ன யோசிக்கிற? ஐயோ, இதை யோசிக்காம விட்டுட்டு மாட்டிட்டோமே யோசிக்கிறியா? இல்ல இன்னும் என்ன போய் சொல்லி இத மேனேஜ் பண்றதுன்னு யோசிக்கிறியா?